கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளை இயேசப்பா நமக்கு தந்தார். இந்த நாளில் நமக்கு நன்மைகளை அவர் செய்வார். நமக்கு ஜீவனை தந்து புதிய நாளை காண செய்த ஆண்டவர் புது காரியங்களை இன்றைக்கு நமக்கு செய்வார். இந்த நாளின் ஜீவ வார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 6:10. என் பகைஞர் எல்லாரும் வெக்கி மிகவும் கலங்கி போவார்கள். அவர்கள் பின்னாக திரும்பி சடுதிலே வைக்கப்படுவார்கள். இங்கே சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது சொல்லுகிறான், என் பகைஞர் எல்லாரும் வெக்கி மிகவும் கலங்கி போவார்கள். பகைஞர்கள், எதிரிகள் எல்லா இடத்திலும் நமக்கு இருப்பாங்க. இந்த உலகத்தில் வாழும் பொழுது பகைஞராகிய எதிரிகள் இல்லாமல் யாருமே இருக்க முடியாது. எந்த இடத்துல என்ன செய்து கொண்டிருந்தாலும் நிச்சயமாக அங்கே ஒரு சிலராவது எதிரிகளாக பகைஞர்களாக இருந்து செயல்பட்டு கொண்டு தான் இருப்பாங்க. சில வேளையில் நீங்கள் படிக்கிற பிள்ளைங்களாக இருக்கலாம், அந்த இடத்துல உங்களுக்கு எதிரிகள் இருப்பாங்க, பகைஞர்கள் இருப்பாங்க. நீங்கள் ஏதாவது வேலை செய்யலாம், அந்த இடத்துக்குள்ளேயும் ஒரு சிலர் உங்களுக்கு எதிரிகளாக பகைஞர்களாக இருப்பாங்க. நீங்கள் ஒரு அலுவலகத்தில் பணி செய்து கொண்டாலும் சரி, ஒரு தனியார் நிறுவனத்தில் நீங்கள் பணி செய்தாலும் சரி, அரசு ஊழியர்களாக நீங்கள் இருந்தாலும் சரி, நிச்சயமாக பகைஞர்கள் இருப்பாங்க. அதே போல் கர்த்தருக்கு ஊழியம் செய்து கொண்டாலும் சரி, உங்களுக்கு பகைஞர்கள் இருக்கத்தான் செய்வாங்க. ஆனால் நீங்கள் அதை கண்டு பயப்படக்கூடாது. ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? அந்த பகைஞர்களை எல்லாம், எதிரிகள் எல்லாம் வெட்கப்பட்டு கலங்கி போகத்தக்கதாய் செய்வார். அவங்க வெட்கப்பட்டு கலங்கி போவாங்க. அது ஆண்டவருடைய கையில் இருக்குது. அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்கிறார். இன்றைக்கே நீங்கள் நம்புங்க. உங்கள் வாழ்க்கையில் பகைஞர்களை கண்டு கலங்கி இருக்கீங்களா? இந்த இடத்துல இனி நான் போகிறது சரியில்லை, வேலை செய்கிறது சரியில்லை, இந்த இடத்துல எனக்கு இருக்கிறதுக்கு பிடிக்கலை, எல்லாரும் எனக்கு எதிராக பேசுகிறாங்க, எதிராக செயல்படுறாங்கன்னு கலங்கி இருக்கீங்களா? நீங்கள் கலங்க வேண்டாம். உங்கள் பகைஞர்களை தான் அவர் கலங்கி வெட்கப்பட்டு போகும்படிக்கு அவர் கிரியை செய்ய போகிறார். உங்களோடு கூட இருக்க போகிறார். உங்கள் பட்சத்தில் இருக்க போகிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறப்போகிறது. விசுவாசிப்பீங்களா? உங்களுக்காக இப்போது ஆண்டவர் நோக்கி அடியேன் ஜெபிக்க போகிறேன். ஜெபிக்கலாமா? ஜெபிப்போம். எங்கள் அன்பு தகப்பனே, நீர் பேசின வார்த்தையை அப்படியே உறுதிப்படுத்துங்க. நீர் சொன்னதை செய்கிறவர். இதோ உம்முடைய வார்த்தையை கேட்டு ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார். எதிரிகளாகிய பகைஞர்கள் நிமித்தம் கலங்கி இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பார். பகைஞர்கள் வெட்கப்பட்டு கலங்கி போகத்தக்கதாய் நீர் கிரியை செய்து உம்முடைய பிள்ளைகள் இருக்கிற இடங்களில் சமாதானத்தோடு இருக்க, பாதுகாப்பாக இருக்க, ஆசீர்வாதத்தோடு இருக்க. எங்களுக்கு எதிரிகள் இப்போது இல்லை, பகைஞர்கள் இப்போது இல்லை, எல்லாம் எங்களுக்கு சாதகமாக்கப்பட்டது என்று உன்னுடைய பிள்ளைகள் சாட்சி அனுப்ப நீர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். நீர் ஜெபத்தை கேட்டீர், அதற்காய் நன்றி. இப்பொழுது பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். அதே போல வியாதிப்பட்டவர்கள் இப்போது உம்மால் தொடப்படுவார்களாக. இப்பொழுது சுகம் உண்டாகட்டும். மரணத்தின் பிடியில் இருக்கிறவர்கள் இயேசுவின் நாமத்தில் இப்போது விடுவிக்கப்படட்டும். எங்களுக்கு ஒரு நன்மையும் வாழ்க்கையில் இதுவரையிலும் இல்லையேன்னு சொல்லி யார் கண்ணீரோடு இருக்கிறாங்களோ அவங்க கண்ணீர் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தில் துடைக்கப்படுவதாக. ஆண்டவரே, குறிப்பாக கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, கமெண்டில் யாராவது ஜெப குறிப்புகள் அனுப்பியிருந்தால் அந்த ஜெப குறிப்புகளை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து அற்புதம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.